குப்பத்து ராஜா சேனலுக்கு இந்த கானா கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, இரவு நைட்டு கானா பாடகர் அத்தினி பாடகரும் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டு அள்ளிக்கோளத்தில் வந்து நைட்டு இரவு எல்லாம் சிறப்பாக வந்து கானா பாடினாங்க. எங்களுடைய தோழி தங்கை கண்ணகி அவர்கள் சினிமா துறையில் எங்கள் கூட பணியாற்றி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அவங்க பாடகர் வேறு நல்லா பாடுவாங்க. நல்ல ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. அவங்க வந்து அந்த இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. போல்டாக பேசுகிறவங்க நபர். யாருக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா உடனே வாயா போகலான்னுவாங்க. அந்தமாரி ஒரு கேரக்டரான ஒரு நபர் கண்ணகின்றவங்க. எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அவங்க வந்து எங்கள் கூட இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து அவங்களால பார்த்துக்க முடியாத ஒரு காரணத்தினால என்னென்னா, எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தம் தான். ஏன் இந்த பதவி நான் சொல்கிறேன்னா, இதுமாரி லேடி வந்து திருப்பி தேர்ந்தெடுத்தாலுமே கிடைக்காது. இந்தமாரி ஒரு மூர் மார்க்கெட்டு அள்ளிக்கோளத்தில் வந்து ஒரு லேடி வந்து ஒரு போல்டான ஒரு தைரியமான ஒரு பொண்ணு. அதேமாதிரி எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு விஷயம்னாலுமே சரி, இத்தனை பேருக்கு ஒரு ஃபுட்டு வேணும்னா சரி பக்காவாக ரெடி பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி சினிமா துறையில் அத்தனை நபர்களும் சரி, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட வந்து விஜயாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய நபர் கூட ஆர்டிஸ்ட்டு கூடலாம் வந்து ஒரு மெயின் கேரக்டராகவே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து ஆல்பமும் சரி, அவங்க பாடின பாடலும் சரி, எல்லாமே ஹிட்டு தான். அவங்க வந்து ஒரு பெரிய சிங்கர் வேறு, ஓகேவா? அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆண்கள் இறங்களுக்கு ஆத்மா சாந்தி நம்ம அடைய, அதே மாதிரி வந்து நம்ம கீப்பாக்கம் கல்லறையில் அடக்கலம் செய்து யாருக்கும் எந்த சண்டை சச்சரவு இல்லாத இந்த வீதி ஊர்வலம் அருமையாக முடித்து கொள்கிறோம். அன்பு தங்கை, பாசத்தங்கை எங்களது கண்ணகி, திரைப்பட நடிகை, திரைப்பட பின்னணி பாடகி இன்று எங்களையெல்லாம் மறந்துவிட்டு வானுலகம் சென்று விட்டார். அவர் வந்து ஒரு சாதனையாளர்னு சொல்லலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 20 பேருக்கோ 30 பேருக்கோ ஒரு நல்ல உணவு வேணும் அப்படின்னு ஒருத்தர் மூலிமா வரும்போது அது அழகாக நேர்த்தியாக அது கரெக்டாக ஒரு 12 மணிக்கோ சேர்ந்து கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு தங்கை. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணும்போது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. நாதன்லி மூலியமாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. என்ன, சிவகாசி விஜய் சார் படம் ஒரு அற்புதமான காட்சி. அது விஜய் சாரை பிடிச்சி அடிக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மியமான காட்சி. அது மட்டும் இல்லை, சிறுத்தை படத்தில் வந்து கார்த்திகை வந்து அடிக்கிற ஒரு காட்சி. இந்த மாதிரி நிறைய வந்து காட்சிகளை மக்களுக்காக நிறைய நடித்து கொடுத்ததும் இல்லாமல், இன்றைக்கி சென்னையோட வாழ்வாதாரம், சென்னையோட முதுகெலும்பை பற்றி ஒரு அருமையான பாடலும் அவங்க வந்து தரத்தா டீம் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்க களத்தில் இருந்து இந்த மக்களுக்காக என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு ஆன்மீக பாடலும் சரி, நிறைய பாடல் இந்த மக்களுக்காக அவங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் நிறைய மக்களோட அன்பாக பழகிறதுலையும், நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அரவணைப்பு, நிறைய மக்களுக்கு காசு உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிப்பு உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி உதவி பண்ணுறதாலும் சரி, தங்கை கிரேசி கண்ணகி வந்து அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள ஒரு தங்கை. அது மட்டும் இல்லை, இந்த மூர் மார்க்கெட் அள்ளிக்குளத்தோட மக்களோட ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். கண்ணகி இல்லைன்னா எல்லாருக்குமே போர் அடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுலேருந்து, சிந்திக்க வைக்கிறதுலேருந்து, அவங்களோட பயணிக்கிற காலத்துலேருந்து ஒரு அற்புதமான ஒரு தங்கையாக வாழ்ந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த தங்கையை நாங்கள் பறி கொடுக்கும்போது எங்களுக்கு மனசு வேதனையும் அளிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து அவங்க குடும்பத்துக்கு இந்த இழப்பீடு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. எங்களால் கொடுக்க முடியாது அந்த இழப்பீடை. அந்த கடவுள் தான் அவங்க கூட இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி. ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், கண்ணகி பாதியிலேயே அம்மா நீயும் பிரிஞ்ச. ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், பாதியிலேயே கண்ணகி நீயும் பிரிஞ்ச. என் உயிரே, என் அழகே, என் நிலவே, என் உறவே, என் அழகே, என் நிழலே, என் நிலவே, என் உறவே. போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை.
அல்லாவும் காப்பாத்தல, சிவனும் காப்பாத்தல, இயேசுவும் காப்பாத்தல. என்னடா இது உலகம், இது தெய்வம் செய்த கலகம். என் உயிரே, என் அழகே, என் நிலவே, கண்ணகி உயிரே, ஐசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினைச்சேன். பாதியிலே என் கண்ணகி நீயும் பிரிஞ்ச. வந்து சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு தெரியும். நான் பார்த்து இந்த இடத்துல நல்ல ஒரு போயிட்டான பொண்ணு, எல்லார்கிட்ட நல்லா அன்பாக பழகும், நல்லா பேசும், நல்ல ஒரு டைப்பு. மொழியில் வந்து எங்கள் சித்தப்பா பையனோட பொண்ணு சம்சாரம் தான் அது. என் தம்பி தான் மகன், அவங்க ஒய்ஃபு தான். அவன் இல்லைனாலும் இல்லைனாலும் எங்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்கும். கண்ணகினா எல்லாருக்குமே பிடிக்கும், அது பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு குழந்தை. அது பிரிஞ்சு இப்போ நாங்கள் தவிக்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு துயரம். எங்களாலே தாங்க முடியல இந்த துயரத்தை. அந்த குடும்பம் எப்படி தாங்கன்னு தெரியல. அந்த கடவுள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அங்கே சங்கு சத்தம் சட்டி மூளை கேட்குது வெளியே, தங்கச்சி கேட்குது வெளியே, தூங்குற கண்ணகி நீ கண்ணை மூடி தூங்குற, ஏந்திரு சொந்தமெல்லாம் ஏங்குது. அங்க சங்கு சத்தம் கட்டி மூளை கேட்குது வெளியே, அம்மா கேட்குது வெளியே, தூங்குற கண்ணை மூடி தூங்குற, ஏந்திரு சொந்தமெல்லாம் ஏங்குது. கண்ணகி அவங்க வந்து கோபி நாயனார் இயக்குனர் அவரோட இயக்கத்தில் வந்து அறம் 2 அந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. ஸோ வில்லனோட அம்மாவா. ஸோ கோபி நாயனார் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அந்த வாய்ப்பு கொடுத்து. பட் என்ன இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் முடியல அந்த படம். அதுக்குள்ளே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால பாதியிலே நின்றுடுச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாமே நிறைய ஆல்பம்ஸு. சரவெடி சரண் அவரு கூட வந்து ஒரு தரமான ஒரு பாட்டு ஆடியிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு வந்து வைரலாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது நினைச்சா. கண்டு பாக்கியம் ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே. நானாதை கண்டு பாக்கியம் ஆடைய வேண்டுமே. ஒரு நாவுவேன் ஆளி
தீங்காய் தோன்றும் ஸ்தானத்தில்